அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜூன் 30ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே புதனின் முயற்சியால் பல புதிய கதவுகள் திறக்கும் நேரமாக மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அதே வேளை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வீழ்ச்சிகளையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து எழுந்து பிரகாசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறார் என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வித்யாகாரகரான புதன் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயம் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட அங்கு ஆட்சி பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மறைமுக தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கும். ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆனால் தற்போது அவர் வலு பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வளர்ச்சி உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் வித்யாகாரகரான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான சிறப்பான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது புதனின் சப்தம பார்வை 7ஆம் பார்வை மிகவும் வலுவாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் மீது பதிகிறது. விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களாக அதிகரிக்கக்கூடிய யோகத்தை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மிக கடினமான சவால் நிறைந்த வேலையாக இருந்தாலும் கூட அவற்றை தங்களுடைய அறிவாற்றலை மிக வலுவாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுப்பாருங்க. அப்படி கொடுப்பதால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை பந்தாடக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல வலுவான ஆற்றலை வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்களுங்க. அப்படி புதன் சாதகமாக இல்லை என்றால் மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப்ப சிக்கலை போன்று கடினமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் அதுபோன்ற அமைப்பில் தற்போது புதன் இல்லை. புதன் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் புதன். அவருடன் இணைந்து மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வீற்றிருக்கிறாருங்க. எனவே பல வகையில புதனின் முயற்சியால் புதிய கதவு திறக்கும் நேரமாக பல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான விரய செலவுகளும் சுப விரய செலவுகளாக மாறுவதற்கான யோகம் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களை வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெறுவதால் சந்திப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு. இந்த வேளையில் குருவும் 5ஆம் இடத்தில் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை ஒரு கை பார்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அறிவாற்றலை வித்யாகாரகரான புதன் கொடுப்பதால் நீங்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடி படம் சார்ந்ததாக இருந்தாலும் உறவுகள் சார்ந்ததாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் தடைகள் விலகக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். உடல்நல ஆரோக்கியத்திலும் திருப்திகரமான முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை உள்ளிட்ட பல விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமைகிறது. உத்தியோக ரீதியாக வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றாலும் கூட அதன் காரணமாக சந்திக்கக்கூடிய சில சிரமங்களை கூட மிக தெளிவாகவும் சாதுரியமாகவும் கையாளக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக கொடுக்கிறாருங்க புதன். இதன் காரணமாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக இந்த தருணத்தில்
தருணத்தில் பெறுவதற்கான யோகம் உண்டு. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு. உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள், போராட்டங்களை சிறப்பான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது வேலை இழந்துவிடும், தொழில் பறிபோகிவிடும் என வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய அற்புதமான வலுவான ஆற்றலை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறையிலும் வியாபார துறையிலும் இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் மற்றவர்களிடமிருந்து மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நவீன இயந்திரங்கள் தொழில்துறையில் வாங்குவதற்கான வாய்ப்பும், தொழில்துறையில புதிய தொழில் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பல அரிய வாய்ப்புகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே தொழில்துறையில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பல புதிய கதவுகள் திறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் இவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் புதிய முயற்சிக்கு தேவையான விஷயங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக பெறலாம். உங்களுக்கு உதவுவதற்காக பல விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பல கிரக நிலைகள் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வியில் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். விவசாய துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அரசாங்க சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை. குடும்பத்திலும் சரி தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையும் தொழில் சார்ந்த சூழ்நிலையும் மிக சிறப்பாக அமையும் பெண்மணிகளுக்கு, மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றம் புதனின் முயற்சியால் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.